மிகவும் துக்கம் உண்டானது, வேதனை உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தில் அது நிமித்தமாக அங்கே பெருவெள்ளத்தினாலே ஆண்டவர் ஒரு பெரிய அழிவை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடாது. தேவனை சந்தோஷப்படுத்துகிற, நம்மை ரட்சித்த தேவனை சந்தோஷப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரே, ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கை வேதனை உண்டாக்குற வழிகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அல்லது வேதனை உண்டாக்குற வழியிலே நடக்கிற மனிதனாக நான் இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் அப்படி வேதனை உண்டாக்குற வழியிலே நடந்தால் என்னுடைய வழியை நீ திருப்பி விடும் ஆண்டவரே. நான் வழி தவறும்போது வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நான்